இந்த வேளையிலும் தேவ ஆலோசனை கேட்க ஆயத்தமா இருக்கும். அது நம்மளுக்காக பகிர்ந்து கொடுக்கும்படியாக பாண்டிச்சேரியின் சபையின் ஊழியக்காரர் அருமையான பிரதர் வேலுசாமி பிரதர் வேலு. பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே துதி கன மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்துள்ள உங்கள் யாவருக்கும் உயிர்த்தேர்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே திருப்தி அல்லது மன நிறைவு என்ற ஒரு தலைப்பின் கீழாக தேவனுடைய ஆலோசனை நாம பார்க்க இருக்கின்றோம். திருப்தி என்று சொன்னாலே வா இது எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறைவான ஒரு விஷயம்தான் நம்ம திருப்தின்னு பார்க்கிறோம். அந்த திருப்தி எப்போல்லாம் வருகிறது, மனுஷனுக்கு எப்போதெல்லாம் கிடைக்குது என்று நாம பார்க்கும்போது அவன் எதிலுமே திருப்தி அடையாத ஒரு மனிதனாக அவன் இருக்கின்றான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல உடை வேணும் அப்படின்னு அவன் கிடைச்சானாக்கா அந்த நல்ல ட்ரெஸ் கிடைச்சிட்ட பிறகு அவனுக்கு திருப்தி ஆகணும் இல்லை, வேறோட அங்க உடைக்கு மேல ட்ரெஸ் மேல அவனுடைய கவனம் செல்லக்கூடியதா இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த உணவு நான் சாப்பிட்டதே கிடையாது, இந்த உணவு நான் சாப்பிடணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டேன். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு அடுத்த உணவு மேல போகிறது. அதே போல ஒரு வாகனமா இருந்தாலும் சரி, ஒரு வேலையா இருந்தாலும் சரி, ஒரு எல்லா விஷயத்திலையும் அவன் திருப்தி ஆகாத ஒரு மனிதனாக இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்ற விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். நாமும் கூட அநேக நேரங்கள்ல திருப்தி ஆகாத ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருப்போமாகில் இன்றைய தேவனுடைய ஆலோசனை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க இருக்கிறது என்றதை நம்ம படிக்கலாம். பிரசங்கி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றாரு, மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்குத்தானே, அவன் மனதுக்கு என்ன ஆகுது, திருப்தி இல்லை. அவன் வாய் நிறைய இதுக்காக கஷ்டப்பட்டு அவன் சாப்பிட்டானா, அந்த ருசி உணர்ந்துட்டானா, அதுக்கப்புறம் என்ன வருது, அவன் திருப்தி ஆகக்கூடியது இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். இதே பிரசங்கி புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, எல்லாம் வருத்தத்தினால நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது, காண்கிறதுனால கண்ணு திருப்தி ஆகுறதும் இல்லை, கேட்கறதுனால செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கண்ணால காண்கிறதுனால அவன் திருப்தி அடைந்தானா என்று நான் பார்க்கும்போது திருப்தி இல்லை. மறுபடியும் அதை பார்க்கும்படியாக என்ன பண்றான், அவன் ஓடக்கூடியவனா இருக்கிறான், அதுக்காக பிரயாசப்படக்கூடியவனா இருக்கிறான். அவன் எதிலையுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு அழகுற மனுஷனாகவே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கும் போது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அடைக்கு வாங்க, பணம் இல்லாத நீங்க வாங்கி சாப்பிடுங்க, நீங்கள் பணமின்றி விலையுமின்றி திராட்சை ரசம் பாலும் கொள்ளுங்க, நீங்கள் அப்பமல்லாதற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தினால் மகிழ்ச்சியா இருக்கும் என்று அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம எதுக்கு எடுத்தாலும் எது நம்ம அடைஞ்சாலும் அது திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10-11 சொல்றாரு, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவேன். இதெல்லாம் மாயே, இதெல்லாம் ஒரு சும்மா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவர் என்ன சொல்றாரு, பணம் எல்லாம் வேஸ்ட்டுங்க, ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடையாது, எங்க போனாலும் கூட்டமா இருக்குது. நீ சினிமா ஸ்டாரு மற்ற உயர் பதவியில் இருக்கிறவங்க நிறைய பேரை பார்க்கும்போது இன்னைக்கு எங்க போனாலும் கூட்டமா இருக்குது, ஒரு தனியா ஒரு நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல அவங்க அதுக்காக ஏங்கி இருப்பாங்க. ஆனா அவங்க காலகட்டத்துல மாறும்போது அவங்க என்ன பண்றாங்க, அதற்காக ஒரு நிம்மதி தேடி ஓடக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பது என்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லா சொத்துக்கள்லாம் போச்சு, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்,
ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கை சரியா இல்லை, என்னுடைய நிம்மதி இல்லை. நான் போய் ஒண்ணுமே இல்லை, கோடி கோடியில பணம் வச்சிருக்கிறவரு தெருவோரத்துல அல்லது ஒரு மலையில ஏதோ ஒரு இடத்துல படுத்திருக்கிற அந்த சுகத்தை விட நான் வேற சுகத்தை அனுப அனுபவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா பணம் இல்லாதவன் என்ன பண்றான்? பணத்துக்காக தன்னுடைய வாழ்நாட்களை வீணாக்கி கொண்டு ஓடக்கூடியவனா இருக்கிறான். இல்லாதவன் இருக்கிறத தேடி ஓடுகிறான், இருக்கிறவன் அவன் எழுந்ததை தேடி ஓடுகிறான். இப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகாய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்கும் போது சொல்றாரு, நீங்க திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்க விதைக்கிறது அதிகமா இருக்கு, உங்களுடைய உழைப்பு அதிகமா இருக்கிறது, உங்களுடைய பிரயாசம் அதிகமா இருக்கிறது, ஆனா பலனோ அது கொஞ்சமா இருக்கிறது. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவே இல்லை. வயிறு நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறேன், ஆனா அடுத்த வேலை என்ன வருது? பசி எடுக்கக்கூடியதா இருக்குது, திருப்தியாகவே இல்லை. குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். நான் சம்பாதிச்சு போடுறதெல்லாம் பொத்தலான பையில போடுறேன், அது கீழே விழுந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு திருப்தி இல்லை, வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை. ஓடுறேன் ஓடுறேன், வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போல ஏதோ ஒண்ணு ஓடுறேன். எப்படி இருக்கிறீங்க மதர்? சில பேருடைய வாயிலிருந்து வரும், நல்லா இருக்கிறேன். அவங்க வீட்டுல கஷ்டம் இருக்கும், அவங்க வீட்டுல வேதனை இருக்கும், சாப்பாடு இருக்காது, ஆனா என்ன சொல்லுவாங்க? நான் நல்லா இருக்கிறேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அது மாதிரி எப்படி இருக்கிறீங்க? என்னத்த சொல்றது புதர், வாழ்க்கையா இது? சில பேர் இன்னும் நீங்க வரப்பத இருக்கிறதெல்லாம் இன்னும் 2 எரிச்சல் உண்டாதது. அப்ப அவங்களோட வாழ்க்கையெல்லாம் ஏதோ ஒரு நோக்கி ஏதோ ஒரு இதெல்லாம் ஓடி அதனுடைய உழைப்பு போய் அதனுடைய பிரயாசங்கள் போயிட்டு அதற்காக பணவீனங்கள் செலவாகி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஓடக்கூடியவனா இருக்கிறான். இன்னைக்கு எல்லாம் ஓடுறான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33 சொல்லும் போது நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாதன்னு சொல்லுது. ஆனா நாளை தினத்தை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டு ஓடுகிறதுனால இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ண, வேஷமா திரிஞ்சு கொண்டு இருக்கிறான். ஒரு வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, ஒரு நிறைவான பரவாப்பா நீங்க நல்லா இருக்கிறோம் அல்லது எனக்கு எந்த வித பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. எல்லாமே ஓடிக்கொண்டே இருக்கும். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நில்லுங்க, ஒரு கட் ஆஃப் ஒண்ணு வைங்க, நின்னு பார்த்து நம்ம இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை சரிதானா, இல்ல வாழக்கூடிய வாழ்க்கை சரிதானா, அல்லது எதிர்காலத்துல எப்படி வாழ போறோம் சிந்தித்து பாருங்கள். அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா அல்லது மனுஷனுக்கு பிரியமா இருக்கிறதா, உற்றார் உறவினர்களுக்கு பிரியமா இருக்கிறதா என்று நீ சிந்தித்து பாருங்கள். சொல்ற, நீ சிந்தித்து பாரு, யோசனை பண்ணு, ஓடினே இருக்காத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு எஜமான் இருக்கிறான், அவனுக்கு 2 குமாரர் இருக்கிறாங்க. இளைய குமாரன் என்ன பண்றான், தன்னுடைய ஆஸ்திகளை என்னுடைய பங்கு விற்று கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், விற்று ஊதாரித்தனமாய் செலவு செய்து அவன் என்ன பண்றான், வேஷமாய் திரிகிறான். கடைசியில பன்றைக்கு வைக்கக்கூடிய அந்த தவிடு, அந்த உணவு கிடைச்சா கூட நான் சாப்பிட்டு திருப்தி ஆவேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய வறுமை, அவனுடைய ஊதாரித்தனம் இதெல்லாம் அங்க நடந்தது. நினைக்கிறான், எங்க அப்பா வீட்டுல நிறைய பேர் வேலைக்காரங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்களே, நான் அந்த மாதிரி பணத்தை வீணாக்கிட்டேனே, நான் இது மாதிரி உதாரணமா இருந்துட்டேனே, என்னோட இஷ்டத்தின்படி என்னோட வாழ்நாட்கள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேதனைப்படக்கூடியவனா இருக்கிறான். அவன் கையில பணம் இருந்தது, ஒண்ணுமே பண்ண முடியாம போனது என்று நம்ம பார்க்கணும். என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ல இருந்து நான் வாசிக்கும் போது அங்க இஸ்ரவேல் மக்களை குறித்து அந்த இடத்துல சொல்லுறதை நம்ம பார்க்கணும். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார்? அவன் போல தேவன் அற்புத விதமா வழி நடத்துறாரு. அவங்க சட்டை கிழிஞ்சு போகல, செருப்பு அருந்து போகல, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நாங்க அங்க வெங்காயம் சாப்பிட்டு இருப்போம், இங்க ஒண்ணுமே இல்லைன்றாங்க. அவனுடைய எதுவுமே திருப்தி இல்லாம போகக்கூடியவனா இருக்கிறான்.
5 சொல்றாரு, நான் எகிப்தில கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி கீரைகளையும் வெங்காயத்தையும் வெள்ளப்புனை நினைக்கிறோம். இப்போது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அங்கு புலம்பக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிதான். தேவன் அற்புத விதமா நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அற்புத விதமாக இருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் பார்க்கும்போது எனக்கு கீழே இருக்கிறவர்களை குறித்து நான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு இந்தியாவில் கணக்கெடுக்க பார்க்கும் போது 3 வேளை சாப்பிடுறவங்க இந்தியாவில் ஒருவர் கூட இல்லைன்றாங்க. 3 வேளை சாப்பிடுறாங்க, கிட்டத்தட்ட 110 கோடி இருக்கிறாங்கன்னா அது ரொம்ப குறைவான நபர்களா இருப்பாங்க அப்படின்றாங்க. ஒருவேளை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய எத்தனையோ கோடி பேருன்னு சொல்றாங்க. ஒருவேளை சாப்பிட்டு. அப்போ தேவனுடைய பார்வையிலே நாம் வாழ்கிறதான வாழ்க்கையிலே தேவன் அற்புத விதமாக நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல குடும்பம் கொடுத்து, நல்ல சபையார் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம், நிறைய நேரங்கள்ல ஓடினே இருக்கிறோம். இது பத்தல, அது பத்தல, ஓடினே இருக்கிறோம். பிரசங்கி 1:14 சொல்றாரு, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாத்தையும் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயம், மனதுக்கு என்ன இருக்குது, சஞ்சலமா இருக்கிறது. ரொம்ப சஞ்சலமா இருக்கு. ஓடினே இருக்கிறேன், இவனுக்கு எந்த வித பிரயோஜனம் இல்லாம இருக்குது, ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்றாரு, பா நீ ஓடாத, நீ அந்த மாதிரிலாம் ஓடாத. நான் சொல்றபடி நீ கேட்டா, நான் சொல்றபடி நீ வாழ்ந்தா, நான் சொல்றபடி எல்லாம் நீ நடந்தா உனக்கு நிம்மதி கிடைக்கும், திருப்தி கிடைக்கும். மனிதனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த பூமியில எத்தனையோ பேர் நம்ம அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்குது, நம்ம அடுத்த வாழ்க்கை வாழ போறோம்னு சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க. ஆனா இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஒரே தரம் மறிப்பது பின்பு நியாயத்திற்படுவது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரே தரம் நம்ம பிறக்கிறோம். இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். அடுத்த முறை நாயா பிறப்போம் அல்லது ஏதோ ஒரு விலங்கினா பிறப்போம் அப்படின்லாம் கிடையாது. அப்ப இந்த ஒரு வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ கத்துக்கோ. நான் இருக்கிறேன், நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா நம்மளுடைய மனமும் மறுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படி இல்லாமல் தேவன் சொல்லுகிற பிரகாரமாக நாம் செஞ்சா நமக்கு உண்மையிலே மன நிறைவு கிடைக்கிறது என்று நாம பார்க்கணும். எந்தெந்த அடிப்படையில செய்த மன நிறைவு கிடைக்கிறது என்று நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, விழித்திருப்பதினால் நமக்கு திருப்தி கிடைக்கிறது. விழித்திருங்கன்னா இரவு கூட தூங்காம விழித்திருக்கிறதா? அப்படி கிடையாது. நம்ம எப்போதுமே தெளிவுள்ளவர்களாக நாம் விழித்திருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். தூக்கத்தை விரும்பாது, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்போது ஆகாரத்தில் என்னவாய், திருப்தி ஆவாய் என்று அந்த இடத்துல சொல்லுது நம்ம பார்க்கிறோம். அப்போ நீ என்ன பண்ண, தூக்கத்தை விரும்பாத, வேலைக்கு செல்ல வேண்டிய நேரங்கள்ல வீட்டுல தூங்காத. ஒரு மிலிட்டரி மேன் இருந்தார். அந்த மிலிட்டரி மேன்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, காலையில மிலிட்டரியில எங்களுக்கு எத்தனை மணிக்கு, 5 மணிக்கு எழுந்துச்சு எக்ஸசைஸ் சொன்னா அந்த 5 மணிக்கு எழுந்துச்சு எக்ஸசைஸ் செய்வோம். என் பிள்ளைங்களுக்கு நான் அதான் சொல்லி கொடுக்குறேன். ஒருவேளை அன்னைக்கு ஸ்கூல் லீவா இருந்தா கூட நீ எழுந்திரிச்சு உன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீ எப்போதும் ஸ்கூலுக்கு போற நேரத்துல 8:30 மணிக்கு மேல கூட நீ என்ன பண்ண, படுத்துக்கோ. ஆனா உன்னோட வேலையில சரியா இரு அப்படின்னு நான் சொல்லுவான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நான் பார்க்கும்போது பள்ளி மாணவர்கள் அப்படி இல்லை. இன்னொரு சில பேரு வேலைக்கு போகணும்னாலே வேலைக்கு போகாம வீட்டுல தூங்கக்கூடியவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி நாம இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 26:13 நம்ம வாசிக்கும் போது சொல்றாரு, வழியில சிங்கம் இருக்கும், நடுவீதியில இருக்கும் என்று சோம்பேறிதான் சொல்லுவான். பாத்தீங்களா, மழை வர மாதிரியே இருக்குது. ஆனா வெயில் பாத்தீங்கன்னா பழக்கம் விட்டா பிச்சு எடுத்துரும். அந்த அளவுக்கு இருக்கும் வெயில். ஒரு மாதிரி இருட்டா இருக்கிற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி மேகம் கருக்கலா இல்ல, ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. எப்போ இதெல்லாம் வேலைக்கு போற சமயத்துல எங்களுடைய ஆட்கள் செய்ய வேண்டியதை நான் சொல்லி நிற்கிறேன்.
இப்ப இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய நபர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எப்பொழுதுமே விழிப்புணர்வுகளாக நாம் இருக்கும்போது நமக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதா இருக்கு. நம்ம உழைக்கும் போது அது ஒரு திருப்தி கிடைக்கக்கூடியதா இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல சொல்றாரு, உத்தமர்களுக்கு திருப்தி கிடைக்கிறது. நம்ம உத்தமமான வாழ்க்கை வாழும்போது நமக்கு மனநிறைவு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 37, 18, 19 சொல்றாரு, உத்தமர்கள் நாட்களை யார் அறிந்திருக்கிறாரா? கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்குமே இருக்குமா. உன்னுடைய நாட்களை தேவன் அறிந்திருக்கிறார். பரிசுத்தம் உள்ள பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வையில இருக்கிறது உன்னுடைய நாட்கள். அப்படி இருக்கிறதுனால அவன் சுதந்திரம் என்னைக்குமே அப்படியே இருக்கும், அழிஞ்சே போகாது அப்படின்றார். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாது இருந்து பஞ்ச காலத்திலே என்னவாங்க? திருப்தி ஆவாங்க. ஆபத்து காலத்திலே அவர் அரணான கோட்டையாய் இருக்கிறார். ஆபத்து காலத்திலே நமக்கு துணையாய் இருக்கிறாரு. தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் யாருக்கு? உத்தமமாய் வாழும்போது, உத்தமமாய் வாழக்கூடிய நபர்களுக்கு கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, நோவாவினுடைய வம்ச வரலாறு என்று சொல்லிட்டு சொல்றாரு, நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாயிருந்தான். எல்லாரும் சாப்பிடும் போது நான் சாப்பிடாமல் இருக்கிறேன். ஆனா சில பேர் எல்லாரும் பட்னியா இருப்பாங்க. அப்ப நான் உபவாசமா இருக்கிறேன்றது ஒரு பெரிய சாப்பாட்டுக்கே வழி இல்லாம உபவாசம் இருப்பது என்பது பெரிதல்ல. சுட சுட நல்ல சுவையான ஒரு பிரியாணி செய்து வச்சுட்டு நீ இன்னைக்கு உபவாசம் செய்யணும்னு சொல்லி நம்ம மனதை அடக்கி கொண்டு இருக்கிறோம் பாருங்க, அதுதான் சிறந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அக்கிரமங்கள், துன்மார்க்கங்கள், பொறாமைகள் எல்லாம் நிறைந்து இந்த உலகத்துல வாழும்போது உத்தமமாய் நம்ம வாழறோம்னு வச்சுக்கலாம், இந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை என்று அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணிபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்திருக்கிற தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். அவர் எங்களை உத்தமர் என்று எண்ணி இருக்கிறாரு. அவர் உத்தமமா எங்களை வழிநடத்ததுனால நாங்க என்ன பண்றோம்? இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம் என்று அவர் நாங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம் என்று சொல்றாரு. பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் தேவன் உத்தமராக வழிநடத்தியிருக்கிறார், உத்தமராக அழைத்திருக்கிறார், உத்தமமாக இன்று வரைக்கும் வழிநடத்தக்கூடியவராய் கிருபையோடு செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப நாம தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசும்போது, தேவனுக்கு பிரியம் உண்டாக நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில திருப்தி என்ற கூடிய மனநிறைவு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. அடுத்ததாக நாம் வாசிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில சாந்த குணத்தோடு நம்ம வாழும்போது, சாந்த குணம் நம்ம இடத்துல இருக்கும்போது நமக்கு என்னவா இருக்குது? திருப்தி கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 22, 26 சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கு என்னவா இருக்கும்? வாழும் என்று அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப சாந்த குணமுள்ளவர் புசித்து திருப்தி அடைவோம். எல்லாரும் தான் சாப்பிடுறாங்க, ஆனா எல்லாரும் திருப்தி ஆகுறாங்களான்னாக்கா கிடையாது. ஆனா நாம திருப்தி ஆகும் என்று சொல்லி உத்தரவாதத்தை யார் கொடுக்கிறா? தேவன் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவங்களா? பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க என்னவா? பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள். அப்ப நாம் சாந்த குணம் உள்ளவராய் நாம் வாழும்போது, நடக்கும்போது நமக்கு திருப்தி கிடைக்கிறது, மன நிறைவு கிடைக்கக்கூடியதா இருக்கு. மத்தேயு 11, 28, 29 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் யாரிடத்துல வாருங்கள்? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன வாருங்க? இளைப்பாறுதல் தருகிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று அங்க ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது
நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது, ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடியதா இருக்கிறது, ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோன்றத ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. இதையெல்லாம் நாம் செய்யும் போது உண்மையிலே சாந்த குணத்தோடு வாழ்ந்தா நமக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதா இருக்கு. சரி, தொடர்ச்சியாக நான் வாசிக்கும் போது நீதியின் மேல பசிதாகமா நம்ம இருந்தோம்னாக்க நமக்கு என்ன கிடைக்கிறது? திருப்தி கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. ஏசாயா 41:10 சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயம் பண்ணுவேன், நீ என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அவங்க சொல்லுகிறார். அப்ப நீதியின் வலக்கரத்தினால உன்னை நான் தாங்கக்கூடியவராக இருக்கிறேன். தேவன் என்னை தாங்குகிறார் என்று சொன்னால் எனக்கு என்ன கவலை இருக்கிறது? தேவன் என்னை அரவணைத்துக் கொள்ளுகிறார் என்றால் எனக்கு என்ன பயம் இருக்கிறது? அப்ப இதற்காக நான் எதற்காக பயப்பட வேண்டும்? அப்ப நீதி மேல நான் பசிதாகத்தோடு இருக்கும் போது என்னோட வாழ்நாட்கள் எல்லாமே எனக்கு திருப்தியா இருக்கிறதே. ஏசாயா 42:7 சொல்றாரு, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு நான் வைக்கிறேன், ஒளியாகவும் வைக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்றார். நீ நீதியா நடந்தா எல்லாருக்கும் முன்னாடி நான் என்ன பண்றேன்? ஒளியாய் உன்னை வைக்கிறேன் என்று அவர் அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது ஏசாயா புத்தகம் 61:10 வாசித்தா, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது, மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுவதற்கும் மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்திருக்கிறார். எனக்கு நீதியின் சால்வையை மேல தரித்திருக்கிறார். நான் எப்படி தவறு செய்வேன்? நான் எப்படி அநியாயம் செய்வேன்? எப்படி துன்மார்க்கமாய் நான் வாழ்வேன்? முடியாது. அப்ப நீதியின் சால்வையை அணிந்து கொண்டு வாழுகிறதான நான் இன்னும் நீதியின் மேல பசிதாகமாய் நான் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு திருப்தி அளிக்கக்கூடியதா இருக்கிறது. மத்தேயு 5:6 சொல்றார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் என்ன பண்ணா? பாக்கியவான், அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டசாலின்னா எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்திருக்குது என்று சொன்னால் நான் நீதியின் மேல என்ன இருக்கணும்? பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, நாம் தொடர்ச்சியா சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். தேவனுக்கு செவி கொடுத்து நாம் நடந்தா நம்முடைய வாழ்க்கையில திருப்தி கிடைக்கக்கூடியதா இருக்கு. தேவனுக்கு வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நடந்தா நமக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதா இருக்கு. எரேமியா புத்தகம் 16:16 சொல்றாரு, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் என்ன பண்றோம்? அதுல நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப நல்ல வழி எதுன்னு சொல்லி நமக்கு காட்டியிருக்கிறார். பூர்வ பாதைகள் எவை என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதுல நடக்க சொன்னா நடக்க மாட்டேன்றாங்களே, இதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்றாங்களே. ஒருத்தர் கேட்கிறார், ஏன் தேவனுக்கு தெரியாதா? ஏன் அந்த கனியை அந்த இடத்துல வச்சு அதை ஒரு பரீட்சை வச்சு எதுக்கு ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கணும்? அது வைக்காம இருந்தா அவங்க ஒழுங்கா இருந்திருப்பாங்கல்ல. நிறைய நேரங்கள்ல நாம சிந்திப்பது உண்டு, எனக்கு ஏன் இப்படி நடந்தது, இது நடக்காம இருந்திருக்கலாமே. இப்ப வாழ்க்கையில பரீட்சை என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நம்முடைய பக்தியை அது நிலைநாட்டுவதற்கு அது அவசியமா இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு அவசியமா இருக்கிறது. எசேக்கியேலை குறித்து நாம் பார்க்கும்போது, இன்னைக்கு செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாரு. ஆனா அவன் முகங்குப்புற விழுந்து அவன் தேவன்கிட்ட அழுகிறான். அப்ப அவனுடைய அந்த ஏக்கத்தை தேவன் பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி, நீ போய் அவனுக்கு 15 வருஷம்
அதிகப்படுத்தி கொடுத்தேன்னு சொல்லி சொல்றார். யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது அந்த எஜமானுடைய வீட்டுல அவன் எப்படி இருக்கிறான்ன்றதை பார்க்கிறார். அப்ப எஜமானுடைய மனைவி அவன் தவறா நடக்கும்போது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவனுடைய பக்தி வைராகி எப்படி இருக்கிறது என்று நான் பார்க்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து நாம் பார்க்கும்போது அரசாங்கம் ஒரு கட்டளையிட்டாலும் கூட அதுக்கு அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது இதெல்லாம் நம்ம நடக்குது. ஆனா அதையும் செவி கொடுக்காம தன்னுடைய இஷ்டத்தின்படி நடக்கிறவர்களை குறித்து அவர் மிகவும் விசனப்படுகிறார் என்று நம்ம பார்க்கணும். சங்கீதம் 81:13-14 வரைக்கும் வாசிக்கும் போது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்ப என்ன, நான் நடக்கல, நடந்தா நல்லா இருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர் எதிராளியை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்கு விரோதமாக திருப்புவேன். அப்போது கர்த்தரை பெயர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமை அவளுக்கு போஷிப்பார். கண்மணின் தேனில் அவனை திருப்தியாக்குவார் என்று அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். ஏசாயா 26:7 சொல்றாரு, நீதிமானுடைய பாதை செம்மையா இருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறேன். அப்ப நீதிமானாக நம்ம எப்ப இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து வாழும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படும் போது நாம அங்கு நீதிமானாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் புத்தகத்துல 22:31 சொல்றாரு, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் என்னவா இருக்கிறாரு? கேடகமா இருக்கிறாரு, அரணான துணையா இருக்கிறாரு, பாதுகாவலரா இருக்கிறாரு, ஒரு சிறந்த ஒரு தகப்பனா இருக்கிறாரு, ஒரு சிறந்த சிநேகிதனா இருக்கிறாரு, எல்லா நேரத்திலும் நம்ம அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு அரவணைப்பா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் செவி கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில திருப்தி கிடைக்கக்கூடியதா இருக்கிறது, ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடியதா இருக்குது. வேதத்தின்படி நாம் செய்யும் போதெல்லாம் நமக்கு தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கணும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, தேவனுக்கு பயந்து நடந்தால் நமக்கு என்ன வருக? திருப்தி கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. தேவனுக்கு பயப்படணும். மத்தேயு 10:28 நான் வாசிக்கும் போது, சரீரத்தை மாத்திரம் கொள்வதற்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆத்துமாவையும் சரீரத்தையும் அங்க அழிப்பதற்கு நீங்க வல்லவருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க, பயந்துருங்க. சங்கீதம் 19:9 சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கு நிலை நிற்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவை அனைத்து என்னவா இருக்கிறது? நீதியாய் இருக்கிறது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு அந்த பயம் சுத்தமா இருக்கணும். அப்படியே ஐயோ ரொம்ப பயம், நாத்திகமாச்சு, ஐயோ அம்மா திட்டுவாங்க, அப்படி கிளம்பணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேஷம் போடக்கூடியவளா இருக்கக்கூடாது. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை அவர் பார்க்கிறார். சில பேர் ஊழியக்காரர் ஏதாவது சொல்லிடுவாரோ, அந்த சகோதரர் ஏதாவது சொல்லிடுவாரோ நடிப்பாங்க. அந்த மாதிரியான நடிப்பு எல்லாம் தேவையில்லை அப்படின்றார். புதர், உங்களை மாதிரி யாருமே இல்லை புதர், சூப்பர் புதர், நீங்க அவரையுமே இருக்கிறீங்க, அருமையா பேசுறீங்க புதர். அப்ப அவனால்தான் உனக்கு வேட்டு வருதுன்னு அர்த்தம், அவனால்தான் உனக்கு ஆபத்து வருதுன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரிலாம் சொல்ற, அந்த மாதிரி ஆளு நீ நம்பாத. சில பேர் பார்ப்பாங்க, சரியா பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளு என்ன பண்ணும்? நம்ம நம்பணும். ஆனா சில பேரு முகஸ்துதிக்கு நேரம், சில முகத்துக்கு நேரம் பேசி பின்னாடி அதே நம்மளை இகழ்வாங்க. அப்படிப்பட்டவங்களை குறித்து நாம் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை தேவன் பார்த்து கொள்வார். சரி, அடுத்ததாங்க சொல்றாரு சங்கீதம் 111:10, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை, நீ கர்த்தருக்கு பயந்தாதான் உனக்கு ஞானமே கிடைக்கும். அவருடைய கற்பனைப்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. கெட்ட புத்தியே கிடையாது, நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். நீதிமொழிகள் 19:23 சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்று சொன்னவன். அப்ப தேவனுக்கு நம்ம பயந்து வாழும்போது நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கிறது. தவறு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது
எப்பா தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருப்பா, அவருக்கு விரோதமா நான் செஞ்சேன்னா என்ன எப்பயாவது அடிப்பாரு அப்படின்னு ஒரு பயந்தா நம்ம தவறே செய்ய மாட்டோம். தவறே செய்யலைன்னா பிரச்சனை வராது. பிரச்சனையே வரலனாக்கா நமக்கு நிம்மதி அது கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. நம்ம அடுத்ததாக நாம் பார்க்கும்போது சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு நிறைவு கொடுக்குது இல்ல, இதையெல்லாம் உனக்கு நிம்மதியா இருக்குது இல்ல, அப்ப நான் சொல்றபடியெல்லாம் நீ செஞ்சாக்க இதெல்லாம் உனக்கு நடக்குது இல்ல, இதையே நீ செஞ்சனாக்க உனக்கு எப்பயுமே திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். சங்கீதம் 65:4 சொல்றாரு, உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பிரகாரங்களில் உம்முடைய இடத்தில் வாசமா இருப்பதற்கு நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் எப்படிப்பட்டவன்? அதிர்ஷ்டசாலி. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையெல்லாம் திருப்தியாகும். அப்ப பரிசுத்த ஸ்தலமாகிய அவருடைய வீட்டிலே நாம் நிலைத்திருந்தால் நமக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதா இருக்கிறது, மன நிறைவு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. இதை விட்டுட்டு நீங்க எவ்வளவுதான் செலவு பண்ணி எங்க ஓடனாலும் உங்களுக்கு திருப்தி கிடைக்கிறது கிடையவே கிடையாது. என்ன நம்ம பார்க்க வாரத்தின் முதல் நாள் தோறும் தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்ம கூடி வருகிறோம் பாத்தீங்களா, இதுதாங்க மன நிறைவு. இதுதான் நமக்கு ஒரு திருப்தி அளிக்கக்கூடியதா இருக்கிறது. அது இழந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வசனப்படக்கூடியதா இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த ஒரு நாள் நம்ம கூடலைன்னா எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனா வார வாரம் நம்ம அதை இழந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளே பறி போகக்கூடியவர்களாய் இருப்போம். எபிரேயர் புஸ்தகம் 10:25 சொல்றாரு, சபை கூடியவர்களை சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கு என்ன பண்ண புத்தி சொல்ல வேண்டும். அப்ப மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய இடத்துல நாம இருக்கிறதுனால நாம என்ன பண்ண சபை கூடி வருவதை விட்டு விடக்கூடாது, ஆலயத்திற்கு போவதை விட்டு விடக்கூடாது என்று அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 122:1 அங்க தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எங்க மகிழ்ச்சி கிடைக்கிறது? ரொம்ப நாள் வாரத்துல 6 நாள் கழிச்சு நம்ம என்ன பண்றோம்? வாரத்தின் முதல் நாளில நம்ம முதல்ல தேவனை நம்ம தொழுது கொள்ள போகிறோம், தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் என்ற அந்த மன மகிழ்ச்சி கிடைக்குது இல்லையா? அதை விட சந்தோஷம் என்ன? அதை விட சந்தோஷம் என்ன? இப்ப வாரத்தின் முதல் நாள் இன்னைக்கு நான் தேவனை தொழுது கொள்ளுகிற போகிறேன் என்ற அந்த மன மகிழ்ச்சியோடு ஆலயத்திற்கு நம்ம செல்கிறோம் இல்லையா? அது மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியதா இருக்கிறது. அது சொல்றார், ஆலயத்துக்கு செல்வதனால் என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாமே சந்தோஷமா இருக்கிறது, எனக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது என்று நாம பார்க்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னு சொன்னா தேவன் நமக்கு செய்ய வேண்டிய கிடைக்க வேண்டிய அந்த திருப்தியை அந்த மன நிறைவை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். லேவியராகமம் 25 17-19 வரைக்கும் நான் வாசிக்கும் போது, உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்போது தேசத்துல என்ன இருப்பீங்களா? சுகமாய் குடியிருப்போம். எனக்கு எந்தவித பிரச்சனை இல்லாம சுகமாய் குடியிருக்க வேண்டுமா? தேவன் சொல்லுகிற பிரகாரமாக நான் செய்யும் போது எனக்கு வாழ்க்கை மன நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. யாத்திராகமம் 14:14 வாசிக்கும் போது, தேவனுக்கு பிரியமாக நாம் வாழும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் நடக்கும்போது நம்ம என்ன இருக்க சொல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்ப நீங்க சும்மாதான் இருப்பீங்க, உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து எல்லாமே அவர் பார்த்துக்குவாரு, உங்களுக்கு எல்லாமே அவர் என்ன பண்ணல போக்குவாரு அப்படின்னு சொல்றாரு. 1 தீமோத்தேயு 6:6 சொல்றாரு, போதும் என்கின்ற மனதே கூடிய தேவ பக்தி என்னவா இருக்குது? மிகுந்த ஆதாயமா இருக்குது. அந்த போதும் என்கின்ற மனது நம்ம இடத்துல வந்துட்டா எல்லாமே நமக்கு மன நிறைவாய் அது கிடைக்கக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். நீதிமொழிகள் 15:16 சஞ்சலத்தோட கூடிய அதிக பொருளினாலும் கர்த்தரை பற்றும் பயத்தோட கூடிய கொஞ்சம் பொருள்னா இருக்கு உத்தமமா இருக்கிறது. சஞ்சலத்தோடு நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் கூட
நாம் சஞ்சலத்தோடு வாழும்போது அது நமக்கு எப்படி இருக்கிறது? அது நிம்மதி இல்லை. ஆனா கொஞ்சம் பொருளா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழும்போது அது நமக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது என்று நாம கடைசியாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த வாழ்க்கை நமக்கு வேணும். அந்த வாழ்க்கை நம்ம இடத்துல இருந்துச்சுனாக்கா, இன்னும் ஒரு தவறு செஞ்சுட்டாரு, நமக்கு விரோதமா ஏதோ நடந்துடுச்சு அப்படின்னாக்கா, நம்முடைய மனநிறைவு எப்படி இருக்கும்னாக்கா, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா தேவன் சொல்றாரு, அவருக்கு என்ன சூழ்நிலையோ ஏதோ செஞ்சுட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கினாலே அங்க பிரச்சனையே வராது. அந்த நிறைவு நமக்கு கிடையாது. என்னை பார்த்து தானே துப்பிட்டு போனேன், என்னை பார்த்து தானே பேசுனேன், ஆமா ஆமா நீ என் மேல இருக்கிற கோபத்தை இப்படி செஞ்சன்றதை நானு புரிஞ்சுக்கினேன். இவன் யதார்த்தமா செஞ்சிருப்பான். ஆனா அதை அவங்க கதையை ஜோடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் சொல்றாரு, என் குறைச்சினால் அப்படி சொல்லுவதில்லை. ஏனெனில் எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மனரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். நான் எப்படி வாழணும்னு கத்துக்கொண்டேன், எப்படி ஜீவிக்கணும்னு சொல்லி நான் கற்றுக்கொண்டேன். அதனால நான் வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் சொல்லி நம்ம அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றையும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும் குறைபடும் போதிக்கப்பட்டேன். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி நான் போதிக்கப்பட்டேன்னு சொல்றேன். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்குது? பலன் இருக்குது. நான் தனியா செய்யல. என்னை பலப்படுத்துறதுக்கு கிறிஸ்து இருக்கிறாரு. அதனால நான் கிறிஸ்துக்காக நான் செய்வேன் என்று அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மன நிறைவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார், ஒரு திருப்தி கிடைக்க வேண்டும் என்று சொன்னார், நீதி மேல பசிதாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், சாந்த குணமுள்ளவர்களா இருக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம எப்போதும் விழிப்போடு இருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும், உத்தமர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம பார்க்கிறோம். ஆலயத்திற்கு வாரத்தின் முதல் நாள் தோறும் போகக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இப்படியெல்லாம் நாம் வாழும்போது, இப்படியெல்லாம் நாம் செய்யும் போது நமக்கு மனநிறைவு மட்டும் இல்லை, நம்ம எப்போதுமே எல்லா காரியத்திலும் திருப்தியாக வாழ்வோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உன்னதமான தேவனிடத்துல வந்த நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படியாக நாம் ஜீவிப்போம். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவோராக. பொறுமையாக கேட்ட உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நாள்ல வாய்ப்பு கொடுத்து அருமையான சபையாருக்கு ஆண்டவர் இயேசு நாமத்திலே பாண்டிச்சேரி கிறிஸ்துவ சபை சார்பாக வாழ்த்துதல் நன்றி தெரிவித்து அருமையான ஒரு தெய்வ ஆலோசனையை கேட்டோம். மனிதன் வந்துட்டு திருப்திப்படுத்தவே முடியாது. ஒரு சொல்லுவாங்க, இருக்கிறது ஆசைப்பட்டு எப்போதும் பறக்கிறதுக்கு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்கன்னு. என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி, எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அதை தாண்டி இன்னும் மேல 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 போகத்தான் மனசு ஆசைப்படும். அந்த திருப்தி கொடுக்கறது தேவன் ஒண்டிதான். தேவன் சார்ந்தவெல்லாம் நம்ம இருந்தோமா, எந்த நிலையில எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் தேவன் தான் நம்மளுக்கு அந்த திருப்தி கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. நல்ல ஒரு தேவ ஆலோசனை கொடுத்த பிரதர் வேலுசாமிக்கு சபையின் சார்பாக நன்றி. இந்த வேலையும் கர்த்தர் பந்திக்கு ஆயத்தமாகலாம். கர்த்தர் பந்தியை வழிநடத்தி பிரதர் தாமஸ் ஆயத்தமா இருக்கா. அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை தெரிந்து கொள்ளலாம். என்னோடு சேர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். குருஸ்தீனில் தொங்கிய குருதியும் வடிய கோல்கத மலைதனிலே நாம் குரு இயேசுநாதா கொடுந்துயர் பாவி கொல்லாய் கண் கொண்டு சிரசினில் முள்முடி உறுதிட அறிந்தே
சிலுவையில் சேர்ந்தையோ. தீய திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தா சேனை திரள் சூழம். பாதகர் நடுவில் பாவியே நேச பாதகன் போல் தொங்க. யூத பாதகர் பரிகாசம் பண்ணி படித்தின கொடுமைதனே. சந்திர சூரிய சகலமா சேனைகள் சகியாமன் நான் உதையோ. தேவா சுந்தர மைந்தன் உயிர் விடும் காட்சியா துடிக்கா நெஞ்சமுண்டோ. ஈட்டினால் சேவகை ஈட்டியில் குத்த இறைவன் விழாவதிலே. அவர் தீட்டிய தீச்சம் குருதியும் ஜலமும் திறந்தோரோடுது பா. குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்காத மலைதனிலே. நாம் குரு இயேசுநாதா கொடுந்துயர் பாவி கொல்லாய் கண் கொண்டு. இந்த வேளையிலும் கர்த்தர் பந்தியை வழி நடத்தி கொண்டியாக மதுரையின் சபையின் ஊழியக்காரர் அருமையான பிரதர் தாமஸை அழைக்கிறேன். தாமஸ். இப்படி வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் இந்த உலகத்திற்கு தெரிவிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி இந்த பந்தியை நாம் பங்கு கொள்ளும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் அவரை நாம் நினைவு கூறும்படி நாம் செய்யத்தக்கதான ஒரு காரியம், எப்போதெல்லாம் நாம் அவரை நினைவு கூறுகிறோமோ அப்போதெல்லாம் அவர் நமக்காக வாழ்ந்த வாழ்வை நாம் நினைவு கூர்ந்து இந்த பந்தியில நாம் பங்கு கொள்ள வேண்டும். நாம் அடிக்கடி நாம் சொல்வதை போல இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கல அப்படின்னா, உயிரோடு எழுந்திருக்கல அப்படின்னா, இன்றைக்கு நாம் வாழுகின்ற கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. அப்ப நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கின்றார். அப்ப அப்படியாய் அவர் வாழ்ந்ததோடு மாத்திரமல்ல, அவருடைய பெயரை நாம் தரித்து கொண்டவர்களாய் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும்படி நமக்கு அழைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தம்மை தீர்ப்பு செய்வதற்கு ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப உண்மையாகவே நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து பார்க்கின்ற வேளையில அவரால் எப்படி இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ முடிந்தது என்று எண்ணுகின்ற வேளையில எபிரேய ஆசிரியர் அதை மிகவும் தெளிவாய் நமக்கு குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே நாம் படித்த ஒரு பகுதி தான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது இதாவாகி தேவனிடத்துல அவர் சொன்ன அந்த சம்பவம் இதிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்ப உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம் தேவனுடைய சித்தத்தை அவர் செய்தவராக அவர் வாழவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதும் போது 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன் என்று சொன்னவர் மரண பரியந்தமும் சிலுவையில அவர் மரிக்கக்கூடியதான அந்த மரணம் வந்த வேலையிலும் கூட தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவராய், பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவுது என்று சொல்லி தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கின்ற வேலையில இப்பொழுது அவருடைய சரீரம் பிற்கப்பட்டிருக்கிற அந்த அப்பத்தையும் அவருடைய ரத்தமா இருக்கிற அந்த திராட்சரசத்தையும் நாம் பானம் பண்ணுகின்ற வேலையில அவரை நினைவு கூறத்தக்கதாய் நாம் இந்த பந்தியில பங்கு கொள்கின்ற வேலையில அவருடைய பெயரை தரித்துக் கொண்டவர்களாய் அவருடைய அடிச்சுவட்டில் பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பிதாவின் சித்தத்தின்படி நாம் செய்ய நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றும்படியாய் நாம் இந்த பந்தியில பங்கு கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து, நாம் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது நாம் கொடுத்த அந்த வாக்கை இம்மட்டும் நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாமே நிதானித்து அறிந்து இந்த பந்தியிலே பங்கு கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிற அப்பத்திற்காக அருமையான சகோதரரை ஜெபித்து இந்த பந்திக்காக நாம் கடன் செல்ல நாம் ஆயத்தப்படுவோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்கும் காரணமாக இருக்கிறவரே, எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம், மையப்படுத்துகிறோம். நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற அல்லாது அன்பு நிமித்தமாக உம்முடைய நேச மகன் கூட பாராமல் அவரை எங்களுக்காக நீர் ஒப்பு கொடுத்து, அவரும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே கோர ஆக்கினையை அவர் சகித்தார் என்று நாம் பார்க்கிறோம். விதமாய் அவரை தகப்பனே அடிக்கப்படும் பொழுது அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கிடாவப்பட்டது. விழாவில்